என்னம்மா இது? இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படியே இருப்ப? எனக்கு நல்லா புரியுதுமா, உண்மையிலேயே உன்னோட வருத்தம் ரொம்ப ரொம்ப பெருசு. ஆனா நான் உன்னோட அப்பா அம்மா, என்னால உன்னை இப்படி பார்க்க முடியலப்பா. நான் மட்டும் என்ன பண்றது? 4 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் ஆகாஷ பத்தி எதுவுமே தெரியல. அந்த அளவுக்கு என்ன ஆயிருக்கும்? அவர் எங்க போயிருப்பாரு? ஏதாவது தெரியணும்ல, அவர் இருக்காரா இல்லையான்னு. இங்க பாருங்க, அவன் உயிரோட இருந்தா கண்டிப்பா வந்துருவான். அப்பா ப்ளீஸ், நீங்க அப்படி சொல்லாதீங்க. என் மனசு சொல்லுது ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள் அவர் வந்துடுவாருன்னு. சரி நில்லுமா. ஆகாஷ், நீ எங்க இருக்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். ஆகாஷ், நீங்க எப்பவுமே இதே மாதிரி பாசமா இருப்பீங்களா? மறந்துடுவேன். என்ன மறந்துடுவேன்னு சொல்லி எவ்வளவு தைரியம் இருக்கு உங்களுக்கு? என்ன மறந்தீங்கன்னா உங்களை கொன்றுவேன். சும்மா சொன்னேன். மேகா, உனக்கு ஞாபகம் இருக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடி உன்கிட்ட என்ன சொன்னேன்? உன்னை பார்த்ததும் எனக்கு பிடிச்சு போச்சு. நீ மட்டும்தான். என்னோட மொத்த வாழ்க்கையும் உன் கூட வாழணும்னு நினைக்கிறேன். உனக்கு வயசாகும்போது எனக்கும் வயசாயிடணும். என்னுடைய ஞாபகத்துல முழுக்க முழுக்க நீ மட்டும்தான் இருக்கணும். என்னுடைய கண்களை மூடும்போது கூட, கடைசிய பார்க்கறது கூட நீயா தான் இருக்கணும். இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்ல, எல்லா ஜென்மத்திலையும் நீ தான் எனக்கு மனைவியா வரணும். நான் உனக்கானவனா இருக்கணும். பரவாயில்ல, உங்களுக்கு எல்லாமே ஞாபகத்துல இருக்கு. நீங்க எல்லாமே மறந்து போயிருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். மேகா, நான் என்னையே மறந்தாலும் உன்னை என்னால மறக்க முடியாது. ஆகாஷ், என்னை விட்டு நீ எங்கேயும் போக மாட்டேன்னு நீ சொன்னல்ல, இப்போ நீ எங்க போயிட்ட? ப்ளீஸ் சீக்கிரமா வந்துரு ஆகாஷ். இந்த லவ் ஸ்டோரியை விட உன் காதல் பெருசுடா. வாழ்ந்தாலும் அவ கூட தான், செத்தாலும் அவ கூட தான். என் காதலுக்காக உயிரையும் கொடுப்பேன், உயிரையும் எடுப்பேன். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, இந்த மனசுக்கு யாரையாவது பிடிச்சு போச்சுன்னா அவங்கள அடியறதுக்காக நாம என்ன வேணாலும் பண்ணலாம்னு. I love you, teacher.
ஹாய் டுன்னு. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படிடா இருக்க? நானும் நல்லா இருக்கேன். ஆனா நீங்க ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? நான் எப்படிடா சந்தோஷமா இருக்கிறது? என் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்து போச்சு. என்னன்னே தெரியல. திடீர்னு ஆகாஷ் காணாம போயிட்டாரு. எனக்கு நான் என்ன பண்றதுன்னு எனக்கு எதுவுமே புரியல. எனக்கு உங்களோட கஷ்டம் புரியுது டீச்சர். டுன்னு, நீ சின்ன பையன். உன்னால எப்படி என் கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியும்? நான் எவ்வளவு சின்ன பையனா இருந்தாலும் காதலோட ஃபீலிங்கை என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியும். யூனோ, நீங்க என்னோட ரொம்ப ஃபேவரட் டீச்சரும் கூட. என்னால உங்களை இப்படி சோகமாலாம் பார்க்க முடியாது டீச்சர். சரிங்க டீச்சர், நீங்க எப்ப அங்க திரும்ப வர போறீங்க? அங்க நான் திரும்ப வந்து என்ன பண்ண போறேன்? அந்த வீட்ல எனக்கு ஆகாஷ் ஞாபகம் தான் நிறைய வருது. அவர் இல்லாம என்னால அந்த வீட்ல இருக்க முடியல. சரிங்க டீச்சர், நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். சரி டுன்னு. ச்சே, ஆகாஷ் ஆகாஷ் ஆகாஷ், இந்த பேரை கேட்டாலே ஒரே எரிச்சலா வருது. அதுவும் உங்க வாயில இருந்து கேட்கும் போது டீச்சர், அந்த நாய் செத்ததுக்கு அப்புறமும் உங்க லைஃபை விட்டு போகவே இல்லை. ஒருவேளை அவன் உயிரோட வந்தனா திரும்பவும் நான் அவனை கொல்லுவேன். குட் ஈவினிங் டீச்சர். குட் ஈவினிங் டுன்னு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. ஒண்ணும் இல்ல, உங்க ஞாபகமாவே இருந்தது. அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணேன். சரி, உன் படிப்பெல்லாம் நல்லா போகுதா? சொல்லு. லாக்டவுனுக்கு அப்புறம் பெருசா எதுவும் இல்ல டீச்சர். நீங்க தான் இங்க இல்லல்ல, எனக்கு யார் சொல்லி தருவா? இல்ல டுன்னு, நான் இல்லனாலும் நீ நல்லா படிக்கணும், சரியா? டீச்சர், உங்க அப்பா காந்தி நகர்ல தானே இருக்காரு? காந்தி நகர்ல என்னோட சொந்தக்காரங்களும் இருக்காங்க. சோ ஸ்வீட். அப்ப நான் காந்தி நகருக்கு வரட்டுமா? நான் உங்ககிட்ட டியூஷன் கத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும், நீங்க முன்ன மாதிரி சிரிச்சா மாதிரியும் இருக்கும். ஓ டுன்னு, நீ என்ன பத்தி எந்த அளவுக்கு யோசிக்கிறடா? ஓகே, அப்போ நீ காந்தி நகருக்கு வந்துரு. இப்பவே அட்ரஸ் நான் உனக்கு அனுப்பி வச்சிடுறேன். சரி, வந்துரு. ஓகே டீச்சர். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். ஓகே, see you, bye. I love you, teacher. நீ இங்கேருந்தே ஒழுங்கா படிக்க மாட்ட. அத்தை வீட்டுக்கு போய் என்னத்த படிக்க போறியோ? அங்க போய் ஒழுங்கா படிக்கலன்னா அவ்வளோதான். இதுதான் என்னோட ஃபேவரட் ஷர்ட். நாள் முழுக்க டிவி பார்த்துட்டே இருக்க வேண்டியது. அதை தவிர வேற எந்த வேலையும் செய்யறதே இல்லை. அங்க போய் தங்க போறல்ல, தேவையான துணி எல்லாம் எடுத்துக்க. எடுத்துட்டு இருக்கேன். இங்கதான் ஃபர்ஸ்ட் கேட் கிட்ட நிறுத்துங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. அண்ணா, எவ்வளவு ஆச்சு? இந்தாங்க.
அட துண்ணு நீயா? வா, எத்தனை நாள் கழிச்சு பாக்குறோம்ல. உக்காரு துண்ணு. டீச்சர், இது உங்களுக்காக. ஓ சோ ஸ்வீட். அப்புறம் இதுவும். எதுக்காக இதெல்லாம்? உங்களுக்கு பிடிக்கும்ல, அம்மா தான் இத கொடுத்து விட்டாங்க. ஓ, ஆன்ட்டி கிட்ட நான் சொன்னேன், தேங்க்யூ சொல்லு. அப்பா, இது துண்ணு. இவனை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல? ஆமா. இவன் தான் என்னோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கப்பா? நல்லா இருக்கும் சார். இங்க எப்பப்பா வந்த? காலையில தான் வந்தேன். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நீ வந்தது ரொம்ப நல்லதா போச்சுப்பா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் பொண்ணு முகத்துல சிரிப்பையே பார்க்க முடியுது. நீ வந்ததுனால இவளும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பா, நீயும் படிச்ச மாதிரி ஆச்சு. நான் கண்டிப்பா டீச்சரை சந்தோஷமா வச்சிட்டு இருக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். வெல்டன் பாய், வெல்டன். சரிம்மா, எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். நீங்க 2 பேர் பேசிக்கிட்டீங்க, அவனுக்கு பாடம் சொல்லி. சரிங்கப்பா. துண்ணு, புக் எடுத்துட்டு வரலையா? இல்ல, இன்னைக்கு நான் உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன். நாளைக்கு புக் எடுத்துட்டு வரேன். சரி. டீச்சர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்க வீட்ல அன்னைக்கு நாம பப்பாயா சாப்பிட்டோம்ல? நாம 2 பேரும் அதை பறிச்சு சாப்பிட்டோம். எவ்வளவு நல்லா இருந்தது, எவ்வளவு ஸ்வீட்டா இருந்தது. உனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்கா? நீ அதை மறந்திருப்பேன்னு நினைச்சேன். இல்ல. ஹேர் ஸ்டைல சேஞ்ச் பண்ணிட்டியா நீ? இப்ப நீ அழகா இருக்க. டீச்சர், ஒரு கேம் விளையாடலாமா? என்னது? அதான் கண்ணை கட்டிக்கிட்டு விளையாடுவாங்கல்ல, அந்த கேம். ஓகே. முதல்ல நீ உன் கண்ணை மூடு. அப்புறம் நீ சீட்டிங் பண்ணக்கூடாது, சரியா? ஓகே துண்ணு, நீ சீட்டிங் பண்ணக்கூடாது. ஓகே, 1 2 3. டீச்சர், நீங்க எங்க இருக்கீங்க? டீச்சர், நான் இங்க இருக்கேன். எங்க இருக்கீங்க டீச்சர்? நீங்க எங்க இருக்கீங்க டீச்சர்? உங்களை பிடிக்காம விட மாட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க எங்க இருந்தாலும் பிடிச்சிருவேன் டீச்சர். டீச்சர், டீச்சர், பிடிச்சிட்டேன். நான் உங்களை பிடிச்சிட்டேன் டீச்சர். நான் உங்களை பிடிச்சிட்டேன். நான் உங்களை பிடிச்சிட்டேன் டீச்சர்.